மக்களே, ஹோலா டிரைவர் பிளாக் மீயோட பார்ட் 2 தான் இதுல பார்க்க போறீங்க. இதுல நான் என்ன யோசிச்சு வச்சிருந்தேன்னா, எனக்கு அந்த பொருள் கிடைச்சதா கிடைக்கலையா, நான் என்னெல்லாம் மெத்தட் ட்ரை பண்ணேன், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நேத்து தான் பார்ட் 1 ரிலீஸ் ஆச்சு. பார்ட் 1 எக்ஸ்ட்ரீம் ரீச், தேங்க் காட். நான் அவ்வளோ ரீச் ஆகும்னு நினைக்கல. அது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவனுக்கு யார்கிட்ட பேசணும்னு தெரியல, இங்கிலீஷ் பேசு இல்லை தமிழ்ல பேசு, பீட்டர், அது இது நிறைய இங்கிலீஷ் பத்தி கமெண்ட்ஸ் வந்துருச்சு. இங்கிலீஷ் எனக்கு எமோஷ்னலானா வரும், கோவப்பட்டா வரும். ஸோ அதனால இல்லை வருத்தமா இருந்தா வரும். ஸோ நான் வருத்தமா இருந்தேன், எனக்கு வெண்ட் அவுட் பண்ணும். அதனால எனக்கு நிறைய இங்கிலீஷ் அன்னைக்கு வந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் ஃபிளாண்ட் பண்ண நினைக்கல, எதுவும் நினைக்கல. தட் இஸ் ஹவ் ஐ டாக். நெக்ஸ்ட், இது ஃபேக் வீடியோ, கண்டென்ட்டுக்காக பண்றாங்க. நோ, நான் கண்டென்ட்டுக்காக பண்ணனா இத்தனை முறை கால் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் சொன்னாரு, கால் உனக்கு எப்படி நம்பர் கிடைச்சிது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டிருந்தாரு. கால் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு, பாருங்க. நெக்ஸ்ட், நான் கால் பண்ண பிறகு ஓலா சப்போர்ட்ல போய் செக் பண்ணேன் எந்த மெத்தட்ஸ் இருக்கா. அவங்களே கிளியரா போட்டிருந்தாங்க, லாஸ்ட் மை பிலாங்கிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். அதுக்கு கீழே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, கான்டாக்ட் த ஓலா டிரைவர். அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லைன்னா அங்கே அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஸோ யூ ஹாவ் அன் ஆப்ஷன் டு கால். அது ஒரு நான்சென்ஸான ஒரு ஃபீச்சர்னு நான் நினச்சேன். ஏன்னா கால் பண்ணாமல் அங்கே போய் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. லாஜிக்கலாக ஃபர்ஸ்ட் அவங்க தான் ரீச் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா விச் இஸ் டைம் சேவிங். நெக்ஸ்ட், ஸோ அவங்க நம்பர் எதுவும் இல்லைன்னு கூகுள் பண்ணி நம்பர் தேடியும் எனக்கு கிடைக்கல. அப்புறம் கடைசியில் ரொம்ப நேரம் கழிச்சு கிடைச்சது. கால் பண்ணேன். அதில் ஒரு நம்பர் கேட்டாங்க, அது சிஆர்என் நம்பர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டாங்க. நான் ரைட் நம்பர் தான் நினச்சி ரைட் நம்பர் கொடுத்தேன், எடுத்துக்கல. வேற எந்த நம்பரும் என்கிட்ட இல்லை. ஸோ அது ஃப்ளாப். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் என் மேல் கொலீக் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு. அவர் ஒரு நார்த் இந்தியன் பிரதர். அந்த டிரைவர் ஒரு நார்த் இந்தியன் அண்ணா. அதனால நான் என்ன பண்ணேன், ஹிந்தியில் டைப் பண்ணேன், இங்கிலீஷில் டைப் பண்ணேன், ஹிந்தியை இங்கிலீஷில் டைப் பண்ணேன், அந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்பிச்சேன். அவர் இன்னைய வரைக்கும் அதை பார்க்கல. அண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சென்னையில் லாஸ்ட் ஆயிருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு. நான் தொலைச்சது பெங்களூரில். இது எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. Until I meet you in the next video. Ta-ta!